பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு முனிவர் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு குழந்தையானது ஆற்றில் மிதந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த குழந்தைக்கு ஐயனார் என பெயரிட்டு தன்னுடைய பெண் குழந்தைகளான பூரணை பொற்களையுடன் வளர்த்து வந்தார். சில வருடங்களுக்கு பிறகு ஒரு மந்திரவாதி அங்குள்ள அரசர்களை தன்னுடைய மாந்தீரகத்தை பயன்படுத்தி மாயவலையில் கட்டி போட்டான். அரசர்கள் எல்லாம் உதவி கேட்டு முனிவரை நாடிய போது முனிவர் ஐயனாரை அனுப்பி அந்த மந்திரவாதியை அழிக்க சொன்னார். ஐயனாரும் அந்த மந்திரவாதியை வென்றுவிட்டு வரவே அதற்கு பலனாக ஐயனார் பூரணை பொற்களையை தனக்கு திருமணம் செய்து வைக்கும் மாறும் காவலுக்கு வீரபத்திரரை அனுப்பி வைக்கும் மாறும் கூறினார். அதற்கு ஒப்புக்கொண்ட முனிவர் தன்னுடைய மகள்களை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதித்தார். சில வருடங்களுக்கு பிறகு முனிவர் ஒரு நாள் தன்னுடைய மகள்களை காண வரவே அவரது இரண்டாவது மகளான பூரணி தலையில் ஈரம் போக சாம்பிராணி புகை போட்டுக் கொண்டிருந்தார். அந்த புகையால் வந்த கண்ணீரை தவறாக நினைத்து தன் மகள் அழுவதற்கு காரணம் ஐயனார் என நினைத்து அவரை கற்சிலையாக மாறும்படி சாபம் அளித்ததாகவும் கூடவே அவரது 2 மனைவியரும் கல்லாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இந்த அழகுமுத்து ஐயனார் கோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்னம்பாக்கத்தில் உள்ளது.